ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல அடுத்த குற்றச்சாட்டு. அதாவது இவரு அசிங்கமான பாஷையை பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஆச்சாரியாஜி, உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க பேசுற அந்த பாஷை இருக்குல்ல, நீங்க பயன்படுத்தக்கூடிய தரைக்குறைவான வார்த்தைகள், அதுவும் பார்லிமெண்ட்ல செங்கோல அந்த இடத்துல நிறுவும் போது நீங்க தான் சொன்னீங்க தேவர்கள் பூ மாறி பொழியறாங்கன்னு. அப்புறம் நீங்க எழுதினீங்க கழுதைகள் கத்த ஆரம்பிச்சிருச்சீங்க. ஒரு சன்னியாசி பேசுற பேச்சா இது? நான் அப்போ ஒரு விஷயம் எழுதியிருந்தேன். தர்மத்தை அங்க நிலை நாட்டிட்டாங்க, தேவர்கள் உஷ்ணமலைய பொழியிறாங்க, அப்புறம் கழுதைகள் கத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்ன. அப்புறம் நீங்க இந்த இடத்துல ஒரு பெரிய வக்கீல் தானே, குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு ஒரு பெரிய சங்கல்பத்தோட வந்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு என்ன தூக்குல தொங்க விடணும்னு முடிவே பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதில் நான் எந்த தலைவரோட பேராவது குறிப்பிட்டு சொல்லியிருக்கேனா? ஏதாவது பார்ட்டியோட பேர் சொன்னா? ஏதாவது தனி நபரை பத்தி பேசிருக்கேனா? ரஜத் சார், எந்த ஒரு மனுஷனையும் கழுதைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கழுதையும் பார்த்து மனுஷன் சொல்ல முடியாதுல்ல. இப்ப பாருங்க, நான் ரஜத் சார், நீங்களே பாருங்க, எந்த தலைவரையாவது நான் கழுதைன்னு சொன்னா? இல்ல. யாராவது தலைவரை நான் கழுதைன்னு சொன்னா? நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது தலைவரை கழுதைன்னு சொன்னா? இல்ல. அப்ப கழுதையை பார்த்து தலைவன் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நீங்க ஒரு சில இடத்துல குறிப்பிட்டு பேரை சொல்லிருக்கீங்க. அதை இப்ப நான் சொல்றேன். நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை ராகுல் காந்தி நேரு குடும்பத்துல பிறக்கலன்னா அவருக்கு யாருமே ஒரு பியோன் வேலை கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பேச்சு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லதான். ஆனா அந்த வார்த்தை அசிங்கமானதும் இல்ல. இந்த வார்த்தை ரொம்ப சரளமானது. எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த மதமாவது உண்மையை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கா? எந்த மதமாவது பொய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா? இல்ல, பியூன் வேலைங்கிறதெல்லாம். ரஜத் சார், உண்மையா சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு உண்மையா சொல்ல கஷ்டமா இருக்கோ அந்த அளவுக்கு கஷ்டமா தான் இருக்கும் உண்மையை காது கொடுத்து கேட்கறதும். உண்மையை காது கொடுத்து கேட்கறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த உண்மையை ஏத்துக்கிறது. ஒருவேளை அந்த உண்மையை காங்கிரஸ் ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. இத பாருங்க, உங்க பேச்சு எப்படி இருக்குன்னா அதை நீங்களே இந்த இடத்தையும் சொல்லிருக்கீங்க. இங்க பாருங்க, ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது, அவர் ஒரு துண்டு சீட்டு மாஸ்டர். சில சமயங்கள் நீங்களே சொல்லிருக்கீங்க அவர் பிரெயின்ல லீக்கேஜ் இருக்குன்னு. சரி, இப்ப நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு கரும்பை பத்தி எதுவுமே தெரியாது, அவர் விவசாயத்தை பத்தி பேசுறாரு. இப்போ பனைமரம், கரும்பு, பனைமரம், கரும்பு அது எப்படி இருக்கும்னே தெரியலன்னா எப்படி விவசாயத்தை பத்தி பேசுறாரு அவரு? விவசாய நிலத்தை பார்த்ததே கிடையாது, கிராமத்தை பார்த்தது கூட கிடையாது. ஒருவேளை இன்டர்நெட்ல பார்த்திருப்பாரு, என்னோட கிராமம் என்னோட தேசம். நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கீங்க, என்ன குற்றவாளி ஆகணும்னு முடிவே பண்ணிட்டீங்க. நான் ராகுல் காந்திஜிக்கு விரோதியே கிடையாது. நான் ராகுல் காந்திஜிக்கு எந்த வகையிலும் விரோதி இல்ல. அப்படி நான் அவருக்கு எதிரியா இருந்திருந்தேன்னா அவருக்கு நான் எதுக்கு இந்த அட்வைஸ் பண்றேன்? ராமர் கோயில் இன்விடேஷனை ஒதுக்கி தள்ளாதீங்க, ராமர் கோயில் இன்விடேஷன் கிடைச்சது மிகப்பெரிய சௌபாக்கியம்னு சொன்னேன். நீங்க அதை ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே இடம் இருக்காதுன்னு சொன்னேன். அதை அது ஒருவேளை நான் இதுல நான் என்ன சொல்றேன்னா, என்ன பிரச்சனைனா, இதுக்கு முதல்லலாம் நீங்க அவரை பத்தி இப்படிலாம் பேசுனதே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கீங்க ராகுல் காந்தி எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காருன்னா, நாட்டுக்காக பல தியாகங்கள் செஞ்ச குடும்பம், அவர் ஒரு நல்ல தேசபக்தர், அவர் உண்மையாவே நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் அதே தான் சொல்றேன். ராகுல் காந்தியோட குடும்பம் பலவிதமான தியாகங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா குடும்பம் செஞ்ச தியாகங்களை அதோட பலன் எவ்வளவு நாள் நீடிக்கும் சொல்லுங்க? திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்ல, மிகப்பெரிய கேள்வி என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ராகுல் காந்தி சனாதனத்துக்கு எதிரானவர், ராமருக்கு எதிரானவர். இதை நீங்க சொல்லிருக்கீங்க, குற்றச்சாட்டாவே வச்சிருக்கீங்க. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாருன்னா ராமர் கோயில் அவர் இடிச்சிடுவாருன்னு சொன்னீங்க.
கண்டிப்பா. நம்மளோட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பிரத்யக்ஷன் முக்கியம் பிரமாணம். பிரத்யக்ஷத்துக்கு பிரமாணத்தோட அவசியம் எதுவுமே இல்ல. அப்புறம் சொன்ன வார்த்தையை அதுல கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. ராமருக்கு எந்த பாரம்பரியமும் இல்ல, ராமர் கற்பனையானவர்னு சொன்னாங்க. யார் சொன்னா? ராமரை கற்பனை கதாபாத்திரம் தாங்க. ராமர் கற்பனை கதாபாத்திரமா? பாபர் மட்டும் உண்மையானவரா? காங்கிரஸோட முக்கியமான தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே. அவர் பப்ளிக் மீட்டிங்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கிட்டுமே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நரேந்திர மோடி இந்த தடவை பிரதம மந்திரி ஆயிட்டாருன்னா சனாதனமே அடையாளம் இல்லாம போயிருந்தாரு. ஆனா அவரோட செல்லப்பிள்ளை சொல்றாரு, சனாதனம் இஸ் அ டர்ட்டி வேர்டுன்னு. ஒரு பார்ட்டி இருக்கு, டிஎம்கே. காங்கிரஸ் பார்ட்டிக்கும் ராகுல் காந்திக்கும் ரொம்ப பிரியமான பார்ட்டி அது. அவங்க சொல்றாங்க, இந்த சனாதனம் இருக்கு இல்லையா, அது டெங்கு, மலேரியா, டைஃபாய்டுன்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, டெங்கு, மலேரியா, கோ, அதான் டிஎம்கே. அதுதான் டிஎம்கேயோட ஃபுல் ஃபார்ம், அதே தான், டெங்கு, மலேரியா, கர்ட். கோயிலுக்கு போற பொண்ணுங்களை சீண்டுறாங்க. அதை யார் சொன்னது? யார் சொன்னது? ராகுல் சார், அவங்கள இங்க வர சொல்லுங்க, இங்க வந்து உட்கார சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கூட எங்களை மாதிரி ஏழைங்களை தான் குற்றவாளி ஆக்குறீங்க. ராகுல் காந்தியை குற்றவாளியாக்க பயப்படுறீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் கடந்த 40 வருஷமா ஜேர்னலிஸ்டா தான் இருந்திருக்கேன். நான் பயந்ததே இல்லை, யாருக்கும் எப்பவும் பயந்ததே கிடையாது, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். நீங்க இப்ப இதை கொண்டு வந்ததுனால நான் ஜனங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் ராகுல் காந்திக்கு பல தடவை இன்விடேஷன் அனுப்பி இருக்கேன். பர்சனலி நான் அவரை பார்த்து சொல்லியிருக்கேன், லெட்டர் எழுதியிருக்கேன், மெயில் போட்டிருக்கேன். எனக்கு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பா இங்க வருவாரு. ஆப்கி அதாலத்துல அவர் வந்து கலந்துப்பாரு. நான் இப்ப அடிச்சு சொல்றேன், அவர் கண்டிப்பா வரவே மாட்டார். அதெல்லாம் எப்போயுமே அவர் கைக்கு போய் சேராது. அவர் இங்க வந்தாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்படி அவர் இங்க வந்தாருன்னா ஏன் சார்பா நீங்க அவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. என்ன, கோயிலுக்கு போற பெண்களை சீண்டுறாங்களா? ராமருங்கிறது கற்பனை கதாபாத்திரமா? மறக்காம கேளுங்க. நவராத்திரி நாட்கள்ல இங்க கேரளத்துல மாடு வெட்டிட்டாங்க. நவராத்திரியில மட்டன் தயாரிக்கிறத பிரபலப்படுத்துறீங்கல்ல, அதுதான் சனாதனமா? யாரோ ஒருத்தர் சொன்னாரு சனாதனம்ங்கிறது டர்ட்டி வேர்டுன்னு. ராகுல் காந்தி கேள்வி கேட்டாரா அவரு? நீ ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டாரா அவரு? ராமர் கோயில் பிரதிஷ்டை பத்தி நீங்க பேசிட்டீங்க, அது பிஜேபியோட ஃபங்க்ஷன் சொல்லிருக்கீங்க, பிஜேபியோட ப்ரோக்ராம்னு சொன்னீங்க. ஆனா உண்மை அதுவே இல்ல. பாருங்க ஆச்சாரியஜி, மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்னு. அயோத்தியால எங்க ராமர் கோயில் கட்டினாங்களோ, பிரதிஷ்டை செஞ்சாங்களோ, அவங்க உலக அளவுல பேசப்பட்டாங்க. ஆனாலும் லோக்சபா எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. இங்க பாருங்க சார், பிஜேபி தான் தோத்துச்சு, சனாதனம் தோக்கவே இல்ல. பாரதிய ஜனதாவோட கேண்டிடேட் தான் தோத்து போனார். இந்துத்துவா தோக்கலாங்க. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தோத்து போறது சனாதனத்தோட தோல்வின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். பாரதிய ஜனதா பார்ட்டி உருவானது 1980. ஆதி காலத்திலிருந்தே சனாதனம் இருக்குல்ல. எது சத்தியமோ அதுதான் நிரந்தரமானது, எது சத்தியமோ அதுதான் சனாதனம். அதுதான் சனாதனம். சாதாரணமா சொல்லுவாங்க அயோத்தியா, அது நடக்கும், அது எப்பயாவது சில சமயம் கடவுள் எல்லாத்தையும் சரிசமமா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பல சமயம் துஷ்டர்களுக்கு கூட நிறைய வரத்தை அள்ளி கொடுத்துறாரு. என்ன பண்ண முடியும்? பாருங்க, எது நடந்துச்சோ, அகிலேஷ் யாதவ் இதுவரைக்கும் ராமர் கோயிலுக்கு போவே இல்ல. அகிலேஷ் யாதவ் அதை எதிர்த்து பேசினாரு. ஆனா கடைசியில் அங்க அவர் ஜெயிச்சுட்டாருல்ல. இங்க எத்தனை ராம விரோத ஜனங்க இருக்காங்களோ அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற சிம்மாசனத்தை ஒரு வழி பண்ணிருவாங்க. ஆனா நாட்டு ஜனங்க அவங்களை என்னைக்குமே அங்க உட்கார விட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. 1-2 சீட்டு ஜெயிக்கிறது, 4-5 சீட்டு ஜெயிக்கிறது, 1-2 ஸ்டேட்ல ஆட்சியை பிடிக்கிறது, இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தான். சில சமயம் கடவுள் அசுர சக்தியை கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவாரு. அப்படி அசுர சக்திகள் அதிகமாவலன்னா கடவுள் எப்படி அவதாரம் எடுத்து வருவாரு? பகவான் கல்கியோட அவதாரம் ஏன் நிகழ போகுதுன்னா, தராதாம்ல இந்த அசுர சக்திகள் அளவுக்கு அதிகமா வளரும் போது அப்ப அவங்களை அடக்கிறதுக்காக பரமாத்மா பூமிக்கே வருவாரு. நான் அதை எழுதியே வச்சிருக்கேன். நான் அதை தெளிவா எழுதியிருக்கேன். கிருஷ்ணர் கீதையில அது எழுதியிருக்காரு.
கலியுகத்துல சம்பல்ல ஒருவன் நான் அந்த பாட்டை பாடவா? பாடுங்க கேப்போம். कि तूने द्वापर में वादा किया था, तूने द्वापर में वादा किया था कि कलयुग में संभल में आऊंगा, जब बढ़ने लगेगा अंधेरा आके धरती पे उसको मिटाऊंगा। जब बढ़ने लगेगा अंधेरा आके धरती पे उसको मिटाऊंगा। अरे स्वागतम कल की शरणागतम कल की, अरे स्वागतम कल की शरणागतम कल की, अरे स्वागतम कल की। என் கூட எல்லாம் சேர்ந்து பாடுங்க. स्वागतम कल की शरणागतम कल की, अरे स्वागतम कल की शरणागतम कल की, अरे स्वागतम कल की शरणागतम कल की।